ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நாக சைத்தன்யா சோபிதா துலிப்லாவுக்கு கடந்த 2024 திருமணமான பிறந்தே சோபிதா கர்ப்பமாக இருக்கிறதா பல ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஈவன் அவங்க திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டதா கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் எல்லாத்தையும் வதந்தி அப்படின்னு நாகார்ஜுனாவும் நாக சைத்தன்யாவும் மறுத்துட்டே வந்தாங்க. இது பற்றி சோபிதா எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு வந்த நிலையில் மீண்டும் அவங்களோட கர்ப்பம் பற்றின செய்திகள் தெலுங்கு மீடியாக்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இதுக்கு காரணம் நாகார்ஜுனா கொடுத்த இன்டர்வியூ தான். சமீபத்தில் தான் நாக சைத்தன்யாவுடைய முன்னாள் மனைவி நடிகை சமந்தாவுக்கும் இயக்குனர் ராஜ் நிடிமோருவுக்கும் கோயம்புத்தூர் இசா யோகா மையத்தில் திருமணம் நடந்து முடிஞ்சது. ரொம்பவே ரகசியமாக நடத்தி முடிக்கப்பட்ட இந்த திருமணம் பற்றின செய்திகள் பரபரப்பாக போயிட்டு இருந்த சூழ்நிலையில தான் சோபிதா கர்ப்பமாக இருக்கிறதா ரூமர்ஸ்லாம் பரவ ஆரம்பிச்சது. இந்த நிலையில் நாகார்ஜுனா நேற்று கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. சோபிதா கர்ப்பமாக இருக்காங்களா, நாக சைத்தன்யா அப்பாக போகிறாரா, உங்களுக்கு தாத்தாவா பதவி உயர்வு கிடைக்க போகுதா அப்படின்னு கேள்வி கேட்டப்போ ஆரம்பத்தில் பதில் சொல்லாமல் நழுவி போக பார்த்த நாகார்ஜுனா கிட்ட மீண்டும் விடாப்பிடியா சோசியல் மீடியாவில் சோபிதா கர்ப்பமாக இருக்கிறதா செய்திகள் வைரலாக போயிட்டுருக்கே அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக நானே எல்லாருக்கும் சொல்கிறேன், சரியான நேரம் வரும், அப்போ நானே எல்லாருக்கும் சொல்கிறேன். நாகார்ஜுனா சோபிதா அவங்க திருமண வாழ்க்கையில் இப்போது ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்காங்க அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக அவர் சோபிதா கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னாலும் இந்த தடவை அதெல்லாம் வதந்தி அப்படின்னு அவர் மறுத்து பேசலை. அக்கினேனி குடும்பத்தில் கூடிய சீக்கிரமாகவே புது வாரிசு பிறக்க போகுது, நல்ல செய்தி சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெலுங்கு மீடியாக்களில் செய்திகள் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ரசிகர்கள் நாகார்ஜுனா குடும்பத்தில் புது வாரிசு வரப்போகுது அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க.